அடுத்தது என்ன நடக்குமோங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த ஃபீமேல் கேரக்டரை நல்லா ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க. வில்லனை எதிர்கொள்கிற மாதிரி, தப்பு நடக்கிறத எதிர்கொள்கிற மாதிரி. படம் நல்லா இருந்து ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து என்ன சொல்ல வரோன்னா, இப்போ ஒரு வேலைக்கு அனுப்பும்போது ஒரு பார்த்து சேஃபாக அனுப்பணும் ப்ரோ. இப்போ ஒரு வேலை இல்லாமல் அந்த வேலை சும்மா வந்து ஃபேக் ஐடி போட்டு இந்த ஃபேக்கில் வந்து வாங்க இன்டர்வியூ வாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வேணாம் ப்ரோ. அந்த வேலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து யார்கிட்ட 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர் மூலிமா போனால் தான் ப்ரோ நல்லாயிருக்கும். தெரியாத மூலிமா போயிட்டு நம்ம அதுக்கு அதிலே பார்த்தா புரியும். கதை ஒன்று ஃபுல்லாக சொல்ல வேணும் அவசியம் இல்லை. அவர் செம்ம எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் ப்ரோ. அவர் குழந்தை கடத்த வச்சது வந்து வேற மாதிரி நடித்தோம். ஆனால் பார்த்தா வேறு லெவலில் இருந்து அப்பா சென்டிமோட சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு அவங்க ரொம்ப சொல்லே வேணாம் ப்ரோ. அவங்களாம் ஆக்ஷன் ஃபிலிம் நல்லா இருந்தது ப்ரோ. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ப்ரோ. மியூசிக்லாம் அல்டிமேட் ப்ரோ. அதெல்லாம் யார் போட்டாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே செம்ம ப்ரோ. ஸோ 2 hours 10 minutes ரன் டைம் பண்ணிக்கிறேன். படம் போகிறதே தெரியல. அருண் பாண்டியன் சாரும் கீர்த்தி பாண்டியனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து டெபியூ டீம் பண்ணியிருக்காங்க. டேரக்டர், எடிட்டர், மியூசிக் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்தில் 3 சாங் தான், பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் எங்கேஜிங்காக இருக்குது. கம்பல்சரி எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்கலாம். போர்லாம் எதுவுமே இல்லை. எதை பற்றி போகுது ப்ரோ கதை? படம் வந்து லைக் ஒரு த்ரில்லர் ப்ரோ. பக்கா த்ரில்லர். ஒரு ஐடி விமென்ஸ்லாம் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, லைக் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் படம் வந்து பாருங்கள். நிறையா சொல்லிட்டா அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு சஸ்பென்ஸ் போயிடும். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. குட் வாட்ச். அதான் சொன்னேன் ப்ரோ, மியூசிக் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல டீம் ஒர்க் இது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய படம், நல்ல படம், சின்ன படம் நல்ல பெரிய ஹிட் ஆகும். வேற மாதிரி இப்போ படம் அதான் இப்போ திருப்பி சொல்லிட்டேன் ஒரு 4 பேர்கிட்ட. இப்போ தான் வந்து பார்த்துட்டு வரேன். திருப்பி அப்படியே நான் புக் பண்ணிட்டு போகிறேன் திருப்பி இன்னொரு இதுக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு ப்ரோ? என்ன சொல்ல வராங்க? என்ன பிடிச்சிருந்துச்சு? த்ரில்லர் ப்ரோ. அது டைம் போகிறதே தெரில, அப்படியே போய்கிட்டே இருக்கு. அண்ட் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அருண் பாண்டியன் சார் வெயிட்டு, ஃப்ளாஷ்பேக் லுக் அவரது செம்மையாக இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு இருக்கிற லுக்குக்கும் ஃப்ளாஷ்பேக் லுக்குக்கும் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காரு ஆக்டிங்கில். அண்ட் அந்த அவரோட ஆக்டிங்கோட ஸ்டைல்லையே அவர் எல்லாமே இது பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. கீர்த்தி பாண்டியன் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு அதான் இப்போ போயிட்டு இன்னும் நிறைய படம் அவங்கள அதை போய் பார்க்கணும் நான். நிச்சயமாக 100%. மியூசிக் வேறு மாதிரி அந்த சீனையே அப்படியே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது மியூசிக்னு தான் நம்புகிறேன். மற்ற கேரக்டர் சூப்பர். வில்லன் செம்மையாக பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபென்டாஸ்டிக் படம் ப்ரோ. இது நைஸ் படம். மூவி மியூசிக்லேருந்து அந்த பாப்பாவுக்கு வந்து கடத்திட்டு அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்ததுலேருந்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு லேடி வந்து அந்த குழந்தைக்காக வந்து கஷ்டப்பட்டு அந்த கூப்பிட்டு வரதுக்கு அந்த சாரை வந்து நடித்து வந்து அந்த இடத்துல வந்து நைஸாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக இருந்தது ப்ரோ. 100% வந்து இந்த படம் வந்து ஃபென்டாஸ்டிக் ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. 100% ப்ரோ. அந்த என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி நல்ல இடத்துக்கு போயிட்டு வேலை செய்யணும் ப்ரோ. இந்த மாதிரி வந்து தப்பான இடத்துக்குலாம் போயிட்டு மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு லேடிஸ்க்கு வந்து முக்கியமாக வந்து சேஃபான இடத்துல வந்து இருக்கணும். சேஃபான இடத்துல போய் வேலை செய்யணும். இந்த மாதிரி வந்து சேஃபான இடம்னு சொல்லி இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய லேடிஸ்க்கு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால அந்த சென்டிமெண்ட் வந்து சூப்பராக எடுத்துருக்கிறாரு ப்ரோ. சூப்பராக எடுத்துக்கிறாங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. அந்த வில்லனை கூட அவங்க கூட எடுத்தது கூட வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து, ஆனால் பட் அந்த இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. பட் ரியலில் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி படத்தில் வந்து எடுத்துருக்கிறாங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ 100%. அருண் பாண்டியன் சாரோட படம். அவங்க பொண்ணு கீர்த்தி பாண்டியனும் நடிச்சிருக்காங்க. பரத் வீரராகவன் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ மியூசிக், ஸ்டோரி, ஆக்டிங் எல்லாமே பிரமாதம். எட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, த்ரில்லிங்காக இருந்துச்சு படம். நகம் கடிச்சிக்கிட்டே பார்க்குற மாதிரி. அடுத்தது என்ன
அடுத்தது என்ன நடக்குமோங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. நல்லா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது அந்த ஃபீமேல் கேரக்டரை நல்லா ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க. வில்லனை எதிர்கொள்கிற மாதிரி, தப்பு நடக்கிறத எதிர்கொள்கிற மாதிரி. ஸோ எனக்கு as a woman அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் கிரேட் மூவி, கிரேட் ஃபேமிலி என்டர்டெய்னர். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதம், கரெக்டான இடத்துல பாட்டு போட்டிருக்காங்க. அண்ட் வந்து அது படத்தோட நல்லா பிளெண்ட் ஆகி வருது. பாட்டெல்லாம் சூப்பர், பாட்டெல்லாம் டெஃபினட்டாக ஹிட் ஆகிடும். ஸோ வந்து படம் ஹிட், டெஃபினட்டாக படம் ஹிட். நல்லா இருக்கும். ஸ்டோரி லைன் நல்லா கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து அதான் தப்பை எதிர்கொள்கிற மாதிரி, பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லா படமும் எத்தனையோ படம் இந்த மாதிரி பார்த்தாச்சு. ஆனால் அதில் அந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும் வந்து, படம் ஆரம்பிக்கலேருந்து முடிக்கிற வரைக்கும் கன்னை வச்சு சுட்டுட்டே இருக்காங்கன்னு. இது அப்படி கிடையாது. அதனால வந்து படம் கதை இருக்கு, நடிப்பு இருக்கு, பாட்டு இருக்கு, வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிரமாதம். ஓவராலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருக்கு? கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த சோஷியல் ஐ மீன் உமன் டிராஃபிக்கிங் பற்றி கொஞ்சம் அதனால் பிடிச்சது. படம் வந்து அதாவது எப்படி சொன்ன மாதிரி தான் உமன் டிராஃபிக்கிங், அதை பற்றி எப்படி அதை ஹேண்டில், ஒருத்தவங்க அதை ஹெல்ப் பண்ண போய் என்ன பிரச்சனை வந்தது, அது எப்படி கடைசியாக வந்து முடிஞ்சதுன்றதான். லைக் ஒரு 3 பேரோட ஸ்டோரி. அதுதான் ஆக்சுவலாக அதை ட்ரியோன் போட்டிருந்தாங்க. ஸோ கீர்த்தி பண்ண ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மேபி அவங்க நடிச்சதில் எனக்கு பிடிச்சி இதுதான். மற்றபடி ஏன்னா அவங்க மிச்ச படத்துலலாம் சின்ன அந்த ரோல் பண்ணியிருப்பாங்க, பட் அது அவங்களுக்கு மேட்ச் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ரோல் அவங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் ஒரு ஆக்டராக அவரை பார்க்கணும். இப்போ நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. மற்ற ஆக்சுவலாக வில்லன் ரோல் ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் மிச்சபடி கேரக்டர்ஸில் லேக் ஆன மாதிரி எதுவும் தெரியல. கேரக்டர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் சாட்டிஸ்ஃபை. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எல்லாம் கேங்காக வந்தோம். எங்கள் ஃப்ரெண்ட் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எங்களுக்கு அந்த மொமெண்ட் அவரை பார்க்கும் போது. லைக் ஆன் ஸ்க்ரீன் அவர் பேர் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் படமுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கேர்ள் எப்படி ஸ்மார்ட்டாக இருக்கணும் அண்ட் டேஞ்சர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பயப்படாமல் ஜஸ்ட் ஃபேஸ் இட், அவ்வளோதான். அதான் எனக்கு என்னன்னா ரொம்ப, அதாவது இப்போ ஒரு நார்மலாக நம்ம ஒரு சண்டையில் மாட்டோம்னா நம்ம எப்படி ஃபைட் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அப்படியே பறந்து அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், நம்ம லைஃப்பில் நடந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. எனக்கு த்ரில்லிங்னு நான் பெருசாக சொல்ல மாட்டேன். இட் வாஸ் ஒரு நேச்சுரல் கனெக்ட் ஃபிலிம் மாதிரி தான் நான் சொல்லுவேன். நேச்சுரல், ஏன்னா நடக்குது, இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்குது உலகத்தில். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்கள் அதில் நைஸாக தப்பிக்கணும், அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல படம். நல்லா 2 பேருமே நல்லா பண்ணி நேச்சுரலாக ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வாட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் இஸ் கீர்த்தி பாண்டியன் வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்தது. ஒரு தமிழ் பொண்ணா அவங்களுக்கு டப்பிங் கொடுத்து அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வாஸ் எக்ஸலண்ட். நான் சொன்னேன்ல, எங்கள் ஃப்ரெண்ட் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவர் பேரை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. இட்ஸ் a long wait for us. ஸோ நாங்கள்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்கோம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒரு வாட்டி ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சது. பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையாக இருந்தது. ஸ்டோரி ஒரு நார்மலான ஸ்டோரி நல்லா எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். எதை பற்றி மோஸ்ட்டாக படம் வந்து விமென் சென்ட்ரிக் படம். ஸோ வந்து அந்த ஹீரோயினை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஸோ விமென்க்குலாம் பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்கும். கீர்த்தி பாண்டியன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேஷுவலாக நடிக்கணும்னு நடிக்காமல் ரொம்ப சாதாரணமாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்கு, கேஷுவலாக இருக்கு. ஆமாம், அருண் பாண்டியன் படம் நிறைய நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல KTVலலாம். ஸோ பட் அவர் திருப்பி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வெரி குட் மூவி. மியூசிக் தான் எனக்கு படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. மியூசிக் தான் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக், பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பர். சூப்பராக இருந்தது. எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர். அவ்வளோ வயலன்ஸ் இல்லாமல் நல்லா ஒரு த்ரில்லர் பண்ணாங்க. நான் யூஸ்லேருந்து வரேன். ஸோ மியூசிக் வாஸ் லைக் லிட்டரலி எக்ஸீடிங் ஹாலிவுட் குவாலிட்டி இன் மை ஒப்பீனியன். ஸோ ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே தயவுசெய்து கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட். சூப்பரான படம், ஃபேமிலி என்டர்டெய்னர் as well. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட் இட் as well. ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஐடி ஸ்கேம் அந்த மாதிரி போகுது. ஸோ அண்ட் தென் ஹவு they're all merging together to get the villain. So super. I don't want to say anymore because please come to the theaters and watch it as well. Super. And the music was very very good, complemented it exceptionally.
அந்த த்ரில்ஸ் அது எல்லாம் இருந்தது. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட். சூப்பராக பண்ணாங்க. எனக்கு மியூசிக்கும் ஆக்டிங்கும் சேர்ந்து வரும்போது ஸ்கிரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க நான் கீர்த்தி மேடம் படத்துல அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த படத்துல அவங்க என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸாக ஆனாங்க. ஏன்னா அவங்களோட தைரியம் அந்த படத்துல இந்த ரோல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு எல்லா நாட்டில் இருக்கணும். ஆமாம், நல்லா ஃப்ளோ ஆகுது ஆக்சுவலி. ஸோ எல்லா சீன்ஸுமே என்ன பண்ணணும்னு அவங்க நல்லா பண்ணாங்க. ஸோ எல்லா கடத்துலையும் லைக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு லைக் சீன் போது மியூசிக் சேர்ந்து வரும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லாக இருக்கும் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எனக்கு லைக் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல த்ரில்லர் மூவிங்க. அண்ட் அகைன் ஃபேமிலியோட பார்க்கலாம். வயலன்ஸ்லாம் ரொம்ப மினிமலாக இருக்குது. இதில் வந்து அருண் பாண்டியன் சார் அண்ட் அவங்க பொண்ணோட நடிச்சிருக்காங்க, கீர்த்தி பாண்டியனோட. அண்ட் இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸில் வந்து மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ தட் ஆடியன்ஸை கிரிப்பிங்காக இருக்கும்னு. அண்ட் ரொம்ப ஸ்க்ரீன் பிளே மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குங்க. டெஃபினட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாங்க, ஸோ அதே மாதிரி தான் ஊமொழி விழிகளில் நான் இப்போ முதல்ல 20-30 வருஷம் முன்னாடி பார்த்தது. அண்ட் அவரை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காருங்க. அண்ட் அவரும் அவர் பொண்ணும் சேர்ந்து நடிச்சது ஒரு ஸ்பெஷல் திங் தான். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரக்டருங்க. ரொம்ப ரோல் மாடல் மாதிரி தான். நிறைய இந்த கதையை நான் சொல்ல விரும்பல, நேரில் வந்து பாருங்க. இட்ஸ் த்ரில்லர் மூவி. பட் நிறைய பேர் நம்ம தைரியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், தைரியமாக நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணுங்க. த்ரில்லர் அதான் சொல்றேங்க, மியூசிக் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த்ரில்லர் மூவிஸ். அண்ட் பரத் வீரராகவன் சார் அப் அண்ட் கமிங் மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு. அந்த மாதிரி மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேயோட நல்ல மேட்சாக இருக்குது.